10 to 17 தியானிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. இங்கிலீஷில் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse from 10 to 17. இல்லை ரெண்டு வசனம் மாற்றி மாற்றி வாசிங்க. வாசி ஆண்ட்ரியா. You will be able to stand up against the devil evil tricks, for we are not fighting against human beings but against the wicked spiritual forces in the heavenly world, the rulers, authorities and consuming powers of the dark age. So put up on God armors now, then when the evil day comes, you will be able to resist the enemy's attack, and after fighting to the end, you will still hold your ground. So stand ready with the truth and a belt tied around your waist, with the righteousness and your breastplate, and as your shoes are readiness to announce the good news of peace. At the all time carry faith as a shield, for with you will be able to put out all the burning arrows shot by the evil one. 17 எல்லாம் சேர்ந்து 17th verse வாசிக்கலாமா? And accept salvation as and take the helmet of salvation and the sword of the spirit, which is the word of God. Spirit gives you. ஆமென். இப்ப கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு எழுதுறப்போ இதை ரொம்ப முக்கியமா ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுறாரு. இதை இந்த பேட்டர்ன்ல வேற எந்த சர்ச்சுக்கும் அவர் எழுதல. எஃபிஷியன்ஸ் எபேசு அப்படின்ற அந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த சபைக்கு இது முக்கியமாக சொல்லி தராரு. இது புட்டிங் ஆன் த ஓல் ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா சர்வாயுதம், தமிழில் என்ன குறிக்கப்பட்டிருக்குது? கர்த்தருடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ ஒரு வார்ஃபேர்ல இருக்கிறோன்ட்டு இந்த வசனம், இந்த பகுதி நம்மளுக்கு சொல்லுது. வி ஆர் இன் அ பேட்டில் ஃபீல்ட். நம்ம ஒரு வார்ஃபேர்ல இருக்கிறோம், ஒரு யுத்த காலத்துல நம்ம இருக்கிறோம். யுத்தத்துக்கு போகும்போது நம்மளுக்கு எதெல்லாம் தேவைப்படும்? கத்தி வேற, பட்டயம் வேற. கத்தி இந்த சைடு, பட்டயம் இந்த சைடு. ஓகே. கேடகம்னா ஷீல்டு, அடுத்து மார்க்கவசம், அடுத்து ஹெல்மெட், அடுத்து சண்டைக்கு போறப்ப நம்மளுக்கு எதெல்லாம் தேவைப்படும்? இப்ப கன் ஃபைட்டுனா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுப்போம் இல்லையா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அந்த மாதிரி இப்போ இது கத்தி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். கத்தி சண்டைக்கு போறப்போ அந்த சண்டை போடுறவங்க என்னெல்லாம் கையில வச்சுன்னுப்பாங்க? அவங்களுடைய செஸ்ட்டை காப்பாத்துறதுக்காக பிரெஸ்ட் பிளேட் இருக்கும், இரும்புல செஞ்சு மாட்டின்னு இருப்பாங்க. கரெக்டா? கையில ஷீல்டு வச்சுன்னுப்பாங்க. தலையை காப்பாத்துறதுக்காக ஹெல்மெட் போட்டுன்னு இருப்பாங்க. கரெக்டா? டைட்டா பெல்ட் கட்டி நிற்குவாங்க. ஓடும் போது பேண்ட் ஊந்துடக்கூடாது, அதனால டைட்டா பெல்ட் கட்டி நிற்குவாங்க. கரெக்டா? முட்டி வெறும் முழங்கால் வரைக்கும் அந்த ஷீல்டு கவர் ஆயிருக்கும். பிளஸ் ஷூஸும் கென்னி பூட் போட்டுனுக்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுன்னு சண்டைக்கு போவாங்களா யாராவது? இல்லை. கென்னி பூட் பார்த்துருக்குறீங்களா? மைன்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு பிளாக் கலர் ஷூஸ், எதிரில் கொஞ்சம் இரும்போடு இருக்கும். அது கல் ஏதாவது விழுந்துட்டா கூட காலுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பெம்எல் எம்ப்ளாயிஸ் கூட அதை போட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஷூஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல இருக்கிறோம், ஆவிக்குரிய போர்க்காலத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுல நம்மளுக்கு எதெல்லாம் இருந்தா நம்ம சேஃபா வச்சுக்க முடியும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுல இந்த ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. 14th verse தமிழ்ல வாசிங்களேன். 14ஆம் வசனம் தமிழ்ல வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் கச்சை, இங்கிலீஷ்ல வந்து therefore stand therefore having loins girt about with truth and having on the breastplate of righteousness. ஃபர்ஸ்ட் இடுப்புக்கு இங்க வந்து லாயின் அப்படின்னா பெல்ட்னு அர்த்தம். தமிழ்ல வந்து கச்சை அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய இடுப்புக்கு என்ன பண்ணுமா? பெல்ட். அந்த பெல்ட் என்ன பெல்ட்னா லெதர் பெல்ட் பத்திங்க இல்ல, இந்த இடத்துல இருக்கிற பெல்ட்டை வந்து நம்மளுடைய ட்ரூத்தை பத்தி பெல்ட்னு சொல்லுது. அப்ப எப்பவுமே உண்மையா நடந்துக்கிறது பெல்ட் போட்டுங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி எதுக்கு விரோதமா நம்ம சண்டை போடுறோன்றதை பார்த்துட்டு அப்புறம் இந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்களேன்.
சத்தமா வாசிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இத அது எல்லாம் போதும். இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சண்டை போட்டுக்கிறது சும்மா கிளாஸ்மேட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி, அப்பா அம்மா திட்டுறது அந்த மாதிரியான சண்டை இல்லாம, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் எப்படி எல்லாம் வரப்போகுதுன்றத ஒரு லிஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் துரைதனங்களோடும், பிரின்சிபாலிட்டிஸ். என்ன பிரின்சிபாலிட்டிஸ்? இதை நம்ம பழைய ஏற்பாட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, மோசஸ் பிறக்கிற அந்த டைம்ல அங்க இருக்கிற மருத்துவச்சிங்க, அங்க இருக்கிற டாக்டருங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க. என்ன அந்த ரூல்னா, ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொன்னுறணும் அப்படின்னு. இப்ப நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரின்சிபாலிட்டி இருக்குது. என்ன அந்த பிரின்சிபாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, வேற மதத்துல இருந்து கிறிஸ்துவத்துக்கு யாராவது கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா எஜுகேஷனல் சர்டிபிகேட்டையும் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடணும். மதை மாற்ற தடை சட்டம் நம்ம நாட்டுல இருக்குது. இப்போ யாரும் மதம் மாறக்கூடாதான். ஆனா கிறிஸ்டியானிட்டியை பத்தி நம்ம பாக்குறப்போ, நம்ம மதம் மாற்ற ட்ரை பண்றதுல மனம் மாற்ற ட்ரை பண்றோம். அதுக்கே நம்மளுக்கு இங்க உரிமை இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் வரும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் துரைதனங்களோடும், ரெண்டாவது அது லிஸ்ட்ல பாருங்க அதிகாரங்களோடும், அத்தாரிட்டியோட. இப்ப சொல்றவங்க யாரும் ரொம்ப டம்மியான ஆள் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கே அதிகாரியா இருக்கிறவங்க. அந்த அதிகாரத்துக்கு விரோதமா நம்ம எதிர்த்து போராடுறப்போ நம்ம ரொம்ப பலவீனமானவர்களா தெரியும். we will be too weak. ஏன்னா அவங்க கிட்ட அத்தாரிட்டி இருக்குது, அவங்க கிட்ட பவர் இருக்குது, அவங்க கிட்ட டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது. இப்ப நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. இதை சொல்லிட்டு அடுத்து 3வது லிஸ்ட் பாருங்களேன். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அந்தகாரம்னா டார்க்னஸ். டார்க்னஸ்ல இருக்கிற ரூலர்ஸ். யார் இந்த டார்க்னஸ்ல இருக்கிற ரூலர்ஸ்? இருட்டுல யார் வேலை செய்வாங்க? பிசாசு. பிசாசு கிட்ட கூட நம்மளுக்கு சண்டை. ஏன்னா பிசாசு கிட்ட என்ன சண்டை? ராத்திரி ஆயிடுச்சுன்னா கல்ற வழியா போகக்கூடாது, வரக்கூடாது. இந்த கிளப் கிரவுண்ட் சைடு போனா வரக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. ஏதோ ஒரு ஆள் நடந்து போற மாதிரியே தெரியுது, சலங்க சவுண்டு கேக்குது. இது மாதிரி இல்ல, இது உண்மையாவே அவங்க கிட்ட அத்தாரிட்டி இருக்குது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அது சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வாசிங்களேன். வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். இந்த பொல்லாத ஆவிகளை பத்தி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். தானியல் தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல டேனியல் என்ற ஒரு ப்ராஃபட் இருக்கிறார். அவரு டெய்லி 3 times ஜெபம் பண்ணுவார். டெய்லி ஜெருசலேம்ங்கிற அந்த டைரக்ஷன்ல ஜெபம் பண்ணுவார். அந்த டேனியலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு அந்த ஏஞ்சல் கிட்ட சொல்றாரு, டேனியல் என்கிட்ட ஜெபம் பண்ணா டேனியலுக்கு இந்த பதில் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏஞ்சல் டேனியலோட பதில் கொண்டு வராரு பாருங்க. அந்த இடத்துல டேனியலோட பதிலையே பொல்லாத ஆவிங்க ஸ்டாப் பண்ணுச்சு. பிசாசு தேவதூதனை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கேப்ரியல் தேவதூதன் அந்த ஆன்சர் எடுத்துன்னு வந்துருக்கிறாரு. கேப்ரியல் தேவதூதனை பூமிக்கு போக விடாம அந்த ஆவிகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணுச்சுன்ட்டு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் கேப்ரியலு மைக்கேலை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து சப்பிச்சுன்னு அந்த பதில டேனியல் கிட்ட கொடுத்துக்கிறாரு. புரியுதா? டேனியலுக்கே அந்த நிலைமைனா என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ற நம்மளுக்கு என்ன நிலைமை? டெய்லி 3 வேளை ஜெபம் பண்ற அவருக்கே பதில் வர்றது லேட் ஆச்சுன்னா, எதனா கஷ்டம் வந்தா மாத்திரம் ஜெபம் பண்ற நம்மளுக்கு என்ன நிலைமை? பதில் உடனே கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு அடுத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. we have warfare with them. நம்மளுக்கு அவங்க கிட்ட சண்டை இருக்குது. சரி, இப்ப இந்த சண்டையில இருந்து நம்ம நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நிறைய பேர்கிட்ட இந்த யுத்தத்துக்கு போறப்போ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றது, பெரிய கத்தி இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளோட வெப்பன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்ட்ராங்கான வெப்பனோட அதை விட முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 5 விஷயத்த சொல்லியிருக்குது. அந்த 5 பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட், சத்தியம் எனும் அரைக்கச்சை. ட்ரூத்ன்னு சொல்ற அந்த பெல்ட். எப்பவுமே வெறும் உண்மையே பேசுறவங்களா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
சத்தியம் ஆண்டவரோட வசனத்தை ஃபாலோ பண்ணி வெறும் உண்மையே பேசுறவங்களா நம்ம இருந்தோம்னா யாரும் நம்மள குற்றப்படுத்த முடியாது. நம்ம போய் சொல்றோம்னு வைங்களேன், ஈஸியா எல்லாரும் நம்மள பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. உண்மை பேசிட்டோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்த்துட்டோன்னு ஒரு விஷயத்த பார்த்தோம், அதை பார்த்ததை பார்த்த மாதிரியே சொன்னோன்னு வைங்களேன், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா கேட்கறப்போ நம்ம மறந்துட்டுக்குவோம் என்ன பொய்ய சொன்னோன்ட்டு, ரெண்டாவது டைம் மாட்டிக்குவோம். இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு விசாரணை நடத்திடுவாங்க, அவங்கள அனுப்பிடுவாங்க. மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்களாம். யூஸ்வலா அவங்க பண்றது இப்படிதான், இதுதான் அவங்களோட மாடஸ் ஆப்பராண்டி, அணுகுமுறை. மறுபடியும் கூப்பிடுவாங்களாம், கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த டைம் அதே கேள்விய மறுபடியும் கேட்குவாங்க. அவங்க முதல் டைம் உண்மை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா செகண்ட் டைம் உண்மை சொல்லிடுவாங்க. முதல் டைம் உண்மை சொல்லன்னு வைங்களேன், செகண்ட் டைம் மாட்டிக்குவாங்க. ஏன்னா பார்த்துத்தானே நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும், நம்ம போய் சொன்னது ஞாபகத்துல இருக்காது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, ஒரு யுத்த வீரனுக்கு எப்படி அந்த பேட்டில் ட்ரெஸ்ல ஆர்மர்ல பெல்ட் ரொம்ப முக்கியமோ, அதே போலவே இந்த சண்டைகளெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா, இந்த சண்டைகள்ல இருந்து நம்ம கெளிக்கணும்னா நம்மளுக்கு உண்மைன்ற அந்த அந்த பெல்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ட்ரூத். அடுத்து அதுல பார்த்தோம்னா பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி எனும் மார்க்கவசம். நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய செஸ்ட்டை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ நீதி எனும் மார்க்கவசம். யாருக்கும் அநியாயம் செய்யறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நியாயத்தையே செய்யறவங்களா நம்ம இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்கன்றதுனால அவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தா கூட அவங்க தப்பு பண்றப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? கண்டிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். எப்பவுமே நீதியை நிலைநாட்டுகிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15th verse தமிழ்ல ஒருத்தர் சத்தமா வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களா. இவங்க பாருங்க, காஸ்பல் ஆஃப் பீஸ். எல்லார்கிட்டயும் போயிட்டு ஏசப்பா நமக்காக மரிச்சாரு, நமக்காக உயிர் தெழுந்தார், நமக்காக அவர் மறுபடியும் வரப்போறாருன்ற அந்த காஸ்பல் ஆஃப் பீஸ், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை ஷூ மாதிரி நம்ம போட்டுக்கணுமா. அப்படின்னா என்ன? ஷூ எதுக்கு? காலுக்கு. எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் இந்த காஸ்பல்ல ஷேர் பண்ணணும். wherever we walk, நம்ம இந்த gospel of peace ஷேர் பண்ணணும். do we do that? நம்ம செய்யறோமா? நம்ம போற இடத்துல எல்லாம் சுவிசேஷம் நம்ம சொல்றோமா? இல்ல. எத்தனை பேருக்கு வேற மார்க்கத்தை, வேற ரிலிஜன் ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வேற வெறும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்களா உங்களுக்கு? இந்து முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? இருக்கிறாங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, எத்தனை பேர் டெய்லி சொல்றீங்க? இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது, போற இடம்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுது. நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க? காஸ்பல் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். இந்த ஷீல்டு இருக்குது பாருங்களேன். நம்ம இந்த ஷீல்டு என்னென்னலாம் பண்ணோம்? ஆப்போசிட்ல அவங்க கத்தி வச்சு வீசினாலும் இதுல தடுத்துக்கலாம், அவங்க அம்பு எடுத்து எய்தாலும் தடுத்துக்கலாம், ஸ்பியர் ஈட்டி வச்சு சொருகுனாலும் என்ன பண்ணலாம்? ஈஸியா அதை தடுத்துடலாம். இரும்பு கேடகம் இருக்கும்ல, இப்ப நம்மளுக்கு கேடகம் எதுவா இருக்குது தெரியுமா? நம்மளோட விசுவாசம் தான் நம்மளோட கேடகம். யார் மேல விசுவாசம் வைக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் மேலயா? ஃபேமிலி மேலயா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலயா? எது மேல விசுவாசம் வைக்கணும்? ஆண்டவர் மேல. எது நடந்தாலும் அவர் பார்த்துக்குவாருன்னு அவரை பிளைண்டா நம்பணும். நம்ம எப்படி தெரியுமா? ஒரு விதை விதைச்சா அந்த விதை இத்தனை வளருது அப்படின்ட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒரு மாங்காய் விதை விதைக்கிறோம், அது செடியா வளர்ந்து வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகுதுன்னு வைங்களேன். விதைச்சிட்டு மறுநாளே நோண்டி பாக்குறது முளைச்சிக்குச்சான்ட்டு, இன்னொரு 2-3 நாள் கழிச்சு நோண்டி பாக்குறது முளைச்சு. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு ஜபம் வச்சிட்டோன்னு திருப்பி திருப்பி ஆண்டவரே செஞ்சிட்டீங்களா, ஆண்டவரே எப்ப ஆண்டவரே செய்வீங்க, எப்ப ஆண்டவர் இது பண்ணுவீங்கன்ட்டு திருப்பி திருப்பி நம்ம டெஸ்ட் வச்சுக்கினே இருக்கிறது இல்ல. ஃபெய்த்னா ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா அதோட திருப்பி அதை பத்தி நோண்டவே கூடாது. அவரை கரெக்டான டைம்ல ஆண்டவர் அதை செய்வாரு. என் வாழ்க்கையில செஞ்சுக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலும் செய்வார். ஆண்டவர் மேல ஃபெய்த் வைக்கிறதுன்னு இருக்குது பாருங்களேன், அந்த விசுவாசம் வைக்கிறது இருக்கு பாருங்களேன். அந்த விசுவாசம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, above all taking the shield of faith wherewith all of you shall be able to quench all fiery darts of wicked. இந்த பொல்லாப்புனுடைய எவ்வளோ ஃபியரி டார்ட்ஸ்
டார்ட்னா அம்புன்னு வச்சுக்கோங்களேன். எரிந்து கொண்டு வருகிற இந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி எரிகிற அஸ்திரமாவே அது இருந்தா கூட அதை தடுத்து நிறுத்துறது நம்மளோட ஃபெய்த் தான். எவ்வளோ ஆபத்தான வெப்பனா இருந்தாலும் ஈஸியா நம்மளோட ஃபெய்த்ல அதை வந்து தாங்கிடலான்ட்டு இந்த வசனம் சொல்லுது. ஸோ காஸ்பிள் என்ற ஷூஸு, ட்ரூத் என்ற பெல்ட், ரைச்சஸ்னஸ் என்ற மார்க்கவசம், என்ன ஷீல்டு, விசுவாசம்ன்ற ஷீல்டு. இப்ப அடுத்த வசனம் பாருங்களேன். இந்த இந்த ஹெல்மெட் இருக்குது பாருங்களேன், சால்வேஷன் என்ற ஹெல்மெட். இவ்வளவும் என்கிட்ட இருக்குதுப்பா, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டனாவே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், தலைமையிலே ஒரு அடி விழும், தலைமையிலே கொட்டு விழும். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்றது தான் உங்களோட ஹெல்மெட்டே. நம்ம உடம்புல இப்போ கை வெட்டிட்டு கை துண்டா போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம உயிரோடு இருக்கலாம். கால் துண்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடு இருக்கலாம். தலையில கொஞ்சம் ஹோல்ஸ் ஆயிடுச்சுன்னா செத்துருவோம். தெரியுமா? எது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு? தலை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பைக் ஓட்டுறவங்களை ஹெல்மெட் போட சொல்லுவாங்க, கிரிக்கெட் ஆடுறவங்களை ஹெல்மெட் போட சொல்லுவாங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது நம்மளுக்கு சால்வேஷன் தான் ஹெல்மெட். நம்மளோட ரட்சிப்பு தான் நம்மளோட தலை சீரா. எது நம்மளோட ஹெல்மெட்டு? சால்வேஷன். அப்போ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோன்றது வந்து நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டேன்னு இல்லாம என் உற்றார் உறவினர், என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, என்னுடைய எல்லா நண்பர்களும் ரட்சிக்கப்படணும்னு நான் நினைக்கணும். இப்போ பைக்ல போறோம், பின்னாடி யாரோ ஒருத்தர் உக்காந்து வராங்க. சிட்டிஸ்ல, பெங்களூரு, சென்னை மாதிரியான சிட்டில பின்னாடி உக்காந்துக்கிறவங்க கூட ஹெல்மெட் போடணும். டிரைவ் பண்றவங்க என்ன பண்றாங்க, எதிரில் இருக்கிற ஒரு ஹெல்மெட்டை கட்டி அவங்களுக்கு போட்டு வர்றாங்க. இப்போ நம்ம தான் டிரைவர். நம்ம லைஃப்ல யாரெல்லாம் வந்து இந்த ரட்சிப்பு அடையாம இருக்கிறாங்களோ அவங்க தலையை ஹெல்மெட் போட வேண்டிய வேலை நம்ம வேலை. நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டு விடணும். நம்மளே செய்யலைன்னா யார் செய்வாங்க? சர்ச்சில் இருக்கிற நம்ம தானே வந்து வராதவங்களை திருப்பி உள்ள கொண்டு வரணும். அவங்களா வந்துருவாங்களா? காத்தால நான் வர்ஷிப்ல சொன்னேன்ல, ஒரு குளத்துல நிறைய பேர் வந்து உயிருக்கு தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு ஏரி, ரொம்ப டீப்பான ஏரி. அவங்க அதுல வந்து நீச்சல் தெரியாம தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக மேல இந்த ஹெலிகாப்டர் கயிறு தூக்கி போடுது. ஆனா அவங்க போய் கயிறை பிடிச்சின்னு மேலே ஏறி வர ஸ்ட்ரென்த் கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ நம்ம தான் பாடி கார்டா மாறணும். அவங்களுக்கு நம்ம உள்ள டை வச்சு அவங்களை கூட்டின்னு வந்து என்ன பண்ணணும், வெளியே காப்பாற்றி விடணும். அப்போ இந்த ரட்சிப்பு இல்லாத, ஹெல்மெட் இல்லாத யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஹெல்மெட்டை போட்டு விட வேண்டியதே நம்ம தான். இப்போ ஃபைனலா இவ்வளவும் பாருங்களேன், இவ்வளவும் நம்மளை காப்பாத்துறது. ஷூஸு நம்மளை காப்பாத்துறது, பெல்ட் நம்மளை காப்பாத்துறது, மார்க் கவசம் நம்மளை காப்பாத்துறது, ஹெல்மெட் நம்மளை காப்பாத்துறது, ஷீல்டு நம்மளுக்கா. இப்போ நம்மளுக்கு கத்தி வேணும்ல, வெப்பன் ஸ்ட்ராங் ஆகணும்ல, பவர்ஃபுல் வெப்பன் இருக்கணும்ல. அந்த பவர்ஃபுல் வெப்பன் இந்த வசனத்துல என்னன்னு பாருங்களேன். And the sword of the spirit which is the word of God. ஆண்டவருடைய வார்த்தையாகிய இந்த பைபிளுக்கு பாருங்களேன், இதுதான் நம்மளோட பட்டயம். எத்தனை பேரு டெய்லி இந்த பட்டயத்தை வச்சு பிராக்டிஸ் பண்றீங்க? இப்போ யுத்த வீரர்கள் பாத்தீங்கன்னா வால் சுத்துறது பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, பைபிள் தான் நம்மளுக்கு கத்தி அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுது. எத்தனை பேர் இந்த கத்தி சண்டைக்காக டெய்லி கத்தியை பிராக்டிஸ் பண்றீங்க? புரியுதா என் கேள்வி? புரியலையா? நம்ம ஃபைட்டுக்கு ஹெல்மெட் கிடைச்சிச்சு, பிரஸ்ட் பிளேட் கிடைச்சிச்சு, பெல்ட் கிடைச்சிச்சு, ஷீல்டு கிடைச்சிச்சு, ஷூ கிடைச்சிச்சு. இப்போ கத்தி வேணும். கத்தி யார் நினைச்சாலும் குத்த முடியுமா? பிராக்டிஸ் வேணும்ல. சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து கத்தி சண்டை போடுறதுக்கு பிராக்டிஸ் வேணுமா வேணாமா? நீ சொல்லு, எல்லாரும் சொல்லுங்க. கத்தி சண்டை போடுறதுக்கு பிராக்டிஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பிராக்டிஸ் இல்லாம கத்தி சண்டையில் ஜெயிக்க முடியுமா? அப்போ கத்தி சண்டை போடணும்னா கத்தி சண்டை பிராக்டிஸ் வேணும். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றீங்க கத்தி சண்டை? கத்தி சண்டை மெய்யான கத்தியில இல்ல, பைபிள் சொல்லுது இதுதான் கத்தி. இந்த கத்தியை எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றீங்க? எத்தனை பேர் டெய்லி படிக்கிறீங்க? எத்தனை பேர் டெய்லி தியானம் பண்றீங்க? படிக்கிறதுனா நியூஸ் பேப்பர் படிக்கிறது போல இல்லாம ஒவ்வொரு வசனத்தையும் தியானமா எத்தனை பேர் பண்றீங்க? அப்ப இதை பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா சண்டைக்கு கத்தி இல்லாம போறதுக்கு சமம். கத்தி இல்லாம சண்டைக்கு போனா என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? செத்துருவோம். கரெக்டா இல்லையா? இது நான் சொல்லங்க, வசனம் சொல்லுது. இந்த வசனம் மறுபடியும் பாருங்களேன், இங்கிலீஷ்ல பாருங்களேன். and take the helmet of salvation and the sword of the spirit. இவ்வளவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் வெப்பன். 5 வெப்பன், ஒரு ஷீல்டு இல்ல, 5 ஷீல்டு ஒரு வெப்பன். இந்த ஒரு வெப்பன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன், எல்லாத்தையும் மேற்கொள்ற ஒரு வெப்பன் இது. இந்த பைபிள்ன்ற இந்த வெப்பன் இருக்குது பாருங்க, எல்லா வெப்பன்ஸையும் ஜெயிக்கிற ஒரே வெப்பன் இதுதான். இந்த வெப்பன் நம்மளுக்கு என்னவா இருக்குது? which is the word of God. ஆண்டவரோட வார்த்தையே நம்மளுக்கு வெப்பனா இருக்குது.
சரி, இதுவரையிலும் என்கிட்ட இந்த ஷீல்டும் இல்லை, இந்த வெப்பனும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஓகே, இன்னைக்கு போறப்போ இந்த ஷீல்டையும் வெப்பனையும் வாங்கின்னு போங்க என்கிட்ட. என்கிட்டனா ஆல்ரெடி இதுல இருக்குது. வெளியே போறப்போ இதை வாங்கின்னு போங்க. வெளியே போறப்போ அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கின்னு அந்த பிரஸ்ட் பிளேட்டையும் ஷீல்டும் எடுத்துக்கின்னு இந்த கத்தியை இன்னொரு கையில வச்சுன்னு போங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த கத்தி சண்டையில நான் ஒரு வீரனா இருக்குவேன், இந்த கத்தி சண்டையில நான் ஒரு வீராங்கனையா இருக்குவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இதை வந்து தியானத்தோட படிச்சீங்கன்னா, நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா, இந்த 14வது வசனத்துல பார்த்தோம் பாருங்க, அதிகாரங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், இது எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் எதையுமே பொய்யா சொல்ல மாட்டாரு. இதுல நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்னதின்படி நம்ம செஞ்சோம்னா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதி தருவாராக.